யாக்கோப்பு 4வது அதிகாரம் 7வது வசனத்துல அங்கே அவர் சொல்றார், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு நாம கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஏன்னா அவர் நம்ம விளக்கரையமா மீட்டு இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல 19-20வது வசனம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியனுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நம்ம விளக்கரையமா மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி நம்மை மீட்டு இருக்கிறார். நமக்கு சொந்தம் கிடையாது. சொல்லுவாங்கல்ல, என் வயிறு, என் கை, என் காலு, எங்கே வேணாலும் போவேன், என் கண்ணு எதை வேணாலும் நான் பார்ப்பேன், என் இஷ்டம், எனக்கு விரும்புகிறத நான் செய்வேன், யாரும் எனக்கு ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னுலாம் பிள்ளைய சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறப்ப நமக்கு சொந்தமே கிடையாது. நான் இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன், இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் போவேன், சுற்றுவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் அவர் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்துருக்கிறார். எவ்வளோ நேரம் தூங்கணும், எப்படி நம்ம சாப்பிடணும், எப்படி ஒரு தேவனுடைய பிள்ளைகளை போல நடந்து கொள்ள வேண்டும், வம்பும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்லுகிறார். எங்கே உட்காரணும், யாரோட ஐக்கியமாக இருக்கணும், எப்படி நம்ம நடந்து கொள்ளணும்னு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லி இருக்கிறார். அப்போ நம்ம விளக்கரையமாக மீட்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு சொந்தம் கிடையாது. அடுத்து 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் 9வது வசனம் பாருங்க. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு தான் விளக்கரையமாக மீட்கப்பட்டிருக்கோம். அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபை. ஊழியக்காரர்கள் தேவனோடு சேர்ந்து மக்களை நடத்தக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமாக, பரிசுத்தமாக, தேவபக்தியில கர்த்தருக்கு பிரியமா நீங்க வாழணும், உண்மையா இருக்கணும், சத்தியத்துல நடக்கணும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி போதித்து நடத்துறதுக்கு தான் உடன் ஊழியக்காரர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார்.